அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். கல்வி, செல்வம், வீரம் மூன்றுமே ஒரு சேர இருந்தால்தான் நாம் நலமுடன் வாழ முடியும். ஆனால் இது மூன்றும் நம்மிடம் ஒரு சேர இருக்கிறதா? கண்டிப்பாக நமக்கு இது வேணும்னா இதை எல்லாத்தையும் அருளக்கூடிய ஒரு சக்தி பீடம் ஒன்று உள்ளது. அதுதான் கொல்லூர் மூகாம்பிகை. இந்தியாவில் உள்ள சக்தி வாய்ந்த அம்மன் ஆலயங்களை பற்றி பேசும் பொழுது பக்தர்களின் மனதில் முதலில் நினைவுக்கு வருவது கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவில்தான். கர்நாடக மாநிலத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையின் இயற்கை எழிலுக்கு நடுவே அமைந்துள்ள இந்த புனித தலம் வெறும் ஆலயமாக மட்டுமல்லாமல் கல்வி, கலை, செல்வம், வீரியம் மற்றும் ஆன்மீக ஞானம் ஆகிய அனைத்தையும் அருளும் அரிய சக்தி பீடமாக போற்றப்படுகிறது. தமிழகம், கேரளம், கர்நாடகம் மட்டுமன்றி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் இருந்தும் வெளிநாடுகளிலுமிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் இங்கு வந்து அன்னையின் அருளை பெற்று செல்கின்றனர். ஆனால் இந்த புகழ்பெற்ற ஆலயத்தின் பின்னால் மறைந்திருக்கும் பல அதிசயமான தகவல்கள் இன்னும் பல பேருக்கு தெரியாது. படித்ததை பகிர்ந்து கொள்கிறேன், வாருங்கள். கொல்லூர் மூகாம்பிகை அம்மனின் மகிமைகளையும் அரிய சிறப்புகளையும் இப்பொழுது நாம் விரிவாக காண்போம். மேற்கு தொடர்ச்சி மலையின் மடியில் அமைந்துள்ள தெய்வீக தலம் கர்நாடக மாநிலத்தின் உடுப்பி மாவட்டத்தில் குடசாத்ரி மலையின் அடிவாரத்தில் புனித சௌபர்ணிகா நதிக்கரையில் அமைந்துள்ளதுதான் கொல்லூர் மூகாம்பிகை அம்மனின் திருக்கோவில். அடர்ந்த காடுகள், மலைகள், மூலிகை செடிகள் மற்றும் இயற்கை அமைதியால் சூழப்பட்டுள்ள இந்த தலம் பண்டைய காலம் முதல் முனிவர்களின் தவ பூமியாக விளங்கி வந்தது. இது சக்தி வாய்ந்த மிகவும் புனிதமான தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. புராணங்களின்படி தக்ஷன் நடத்திய யாகத்தில் தன்னைத்தானே ஆகுதியாக்கி கொண்ட அன்னை சதியின் உடல் பாகங்கள் பூமியின் பல இடங்களில் விழுந்தனவாம். அந்த இடங்களே சக்தி பீடங்களாக போற்றப்படுகின்றன. கொல்லூர் மூகாம்பிகை தலம் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. சில பாரம்பரிய குறிப்புகளின்படி அன்னையின் காதின் சக்தி இத்தலத்தில் வெளிப்பட்டதாக நம்பப்படுகிறது. அதனால் இங்கு பக்தர்கள் மனமுருகி வேண்டிக் கொண்ட பிரார்த்தனைகள் அன்னையின் செவிகளில் நேரடியாக சென்று சேரும் என்பது மக்களின் ஆழ்ந்த நம்பிக்கை. உண்மையான மூலவர் யார் என்று பார்த்தால் பல பக்தர்கள் கருவறையில் காணப்படும் அழகிய மூகாம்பிகை அம்மன் சிலையே மூலவர் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தல வரலாறின்படி உண்மையான மூலவர் அந்த சிலைக்கு முன்னால் அமைந்துள்ள சுயம்பு ஜோதிர்லிங்கமே ஆகும். இந்த லிங்கம் மிகவும் தனித்துவமானது. ஏனெனில் அம்பிகை லிங்க வடிவில் அருள்பாலிக்கும் அரிய சக்தி தலங்களில் இதுவும் ஒன்று. லிங்கத்தின் நடுவே ஓடும் மெல்லிய தங்க நிறை கோடு ஸ்வர்ணரேகை என்று அழைக்கப்படுகிறது. அபிஷேக நேரத்தில் மட்டும் இந்த அரிய காட்சியை தெளிவாக காண முடியும். பாரம்பரிய நம்பிக்கையின்படி இந்த ஸ்வர்ணரேகையின் இடதுபுறத்தில் காளி, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய 3 தேவியரின் சக்திகளும், வலதுபுறத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் சக்திகளும் ஐக்கியமாகி இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் மூகாம்பிகை வழிபடுவது அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலனை அளிக்கும் என பக்தர்கள் நம்புகின்றார்கள். அது உண்மையும் கூடதான். ஆதிசங்கரரையும் கவர்ந்த அன்னை ஆதிசங்கரர் தனது தபோபலத்தால் அன்னையின் தரிசனத்தை பெற்றபோது அன்னையை கேரளத்துக்கு அழைத்து செல்ல விரும்பினார். அதற்கு அன்னை ஒரு நிபந்தனை விதித்தார். நான் உனக்கு பின்னால் வருவேன், ஆனால் எந்த காரணத்திற்காகவும் திரும்பி பார்க்கக்கூடாது என்றார். ஆதிசங்கரரும் சம்மதித்தார். அன்னையின் சிலம்பொலி கேட்டபடியே அவர் முன்னே நடந்தார். ஆனால் ஒரு இடத்தில் திடீரென அந்த ஒளி நின்றுவிட்டது. கவலையடைந்த ஆதிசங்கரர் அன்னையின் நிபந்தனையை மறந்து திரும்பி பார்த்தார். அடுத்த கணமே அன்னை அங்கேயே லிங்க வடிவில் நிலை பெற்றார். அந்த இடமே இன்று நாம் தரிசிக்கும் கொல்லூர் மூகாம்பிகை தலம் என்று தலபுராணம் கூறுகிறது. பின்னர் ஆதிசங்கரர் அங்கு ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டம் செய்து அதன் மேல் அன்னையின் திருவுருவத்தை நிறுவினார்.
கஷாய பிரசாதத்தின் பின்னால் உள்ள அதிசயங்களை பார்ப்போமா? வாருங்கள். ஆதிசங்கரர் இத்தலத்தில் கடுமையான தவம் மேற்கொண்ட போது உடல்நலம் மிகவும் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது அன்னை நேரில் தோன்றி மூலிகையால் தயாரிக்கப்பட்ட கஷாயத்தை வழங்கி அவரது உடலை தேற்றினாராம். அம்மா இல்லையா? தாய்க்கு மகனின் அரவணைப்பு மிகவும் தேவையல்லவா? அனைவருக்கும் தாய் யார்? நம் அம்மா மூகாம்பிகை அல்லவா? நம் அனைவருக்கும் என்ன தேவையோ அதை தேவைப்படும் நேரத்தில் அம்மா அருள்பாலிப்பாள் என்பது அவளை நம்புவர் அனைவருக்கும் அறிந்த உண்மையே. அதன் நினைவாக இன்றும் தினமும் இரவு அர்த்தஜாம பூஜைக்கு பிறகு பக்தர்களுக்கு கஷாய பிரசாதம் வழங்கப்படுகிறது. இஞ்சி, மிளகு, திப்பிலி மற்றும் வெல்லம் சேர்த்து தயாரிக்கப்படும் இந்த பிரசாதம் உடலுக்கு நன்மை தரும் பாரம்பரிய மூலிகை பானமாக கருதப்படுகிறது. இங்கு கருவறையில் இருக்கும் நம்ம மூகாம்பிகை சிலைக்கு நேரடியாக அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. அலங்காரம், மலர் சேவை மற்றும் தீபாரதனைகள் மட்டுமே நடைபெறுகின்றன. அனைத்து அபிஷேகங்களும் முன்னே உள்ள சுயம்பு லிங்கத்திற்கே செய்யப்படுகின்றன. கல்வி, செல்வம், வீரத்தை ஒரே நாளில் அருளும் அன்னை கொல்லூர் மூகாம்பிகை. இக்கோவிலின் மிகப்பெரிய சிறப்புகளில் ஒன்று அன்னையை நாளின் வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு சக்தி வடிவங்களாக வழிபடுவது. காலை வேளையில் சரஸ்வதி அம்சமாகவும், மத்திய வேளையில் மகாலட்சுமி அம்சமாகவும், மாலை மற்றும் இரவு வேளைகளில் துர்க்கை அல்லது காளி அம்சமாக அன்னையை வழிபடுகின்றார்கள். இதனால் கல்வி, செல்வம் மற்றும் தைரியம் ஆகிய 3 அருள்களும் பக்தர்களுக்கு கிடைக்கும் என நம்பப்படுகிறது. நாகதோஷ நிவர்த்திக்கான சிறப்பு வழிபாடு கோவிலின் உள்பிரகாரத்தில் வெள்ளியால் செய்யப்பட்ட பெரிய நாக உருவம் அமைந்துள்ளது. ராகு, கேது தோஷம், நாகதோஷம் போன்ற ஜோதிட பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த வெள்ளி நாகத்தை வணங்கி பிரார்த்தனை செய்கின்றார்கள். மேலும் எதிரிகள் தொல்லை, பில்லி சூனியம் போன்ற பயங்களிலிருந்து விடுபட சண்டிஹோமம் செய்வதும் இத்தலத்தில் பிரபலமான வழிபாடாகும். சௌபர்ணிகா நதியில் மறைந்திருக்கும் மகிமை என்ன தெரியுமா? கோவிலை ஒட்டி ஓடும் சௌபர்ணிகா நதி குடசாத்திரி மலையிலிருந்து பாய்ந்து வருகிறாள். மலைப்பகுதியில் உள்ள பல்வேறு மூலிகை தாவரங்களின் வேர்களை தொட்டு வருவதால் இந்நதி நீருக்கு தனித்துவமான இயற்கை தன்மைகள் இருப்பதாக பாரம்பரிய நம்பிக்கைகள் கூறுகின்றன. அதனால் இந்த நதியில் நீராடுவது உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி அளிக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். நம்பிக்கை தாங்க எல்லாமே. நம்பினவர் ஒரு நாளும் கெடுவதே கிடையாது. கலைஞர்களின் ஆன்மீக தாயும் இவளே. மூகாம்பிகை அம்மன் சரஸ்வதி அம்சமாக அருள்பாலிப்பதால் இசை, நடனம், இலக்கியம் மற்றும் கல்வித்துறைகளில் உள்ள ஆயிரக்கணக்கானோர் இத்தலத்தை தங்கள் குலதெய்வமாக கருதுகிறார்கள். பல முன்னணி இசைக்கலைஞர்கள், நடனக் கலைஞர்கள் மற்றும் மாணவர்கள் தங்களின் கலைப்பயணத்தை தொடங்குவதற்கு முன் இங்கு வந்து அன்னையின் ஆசீர்வாதத்தை பெறுவது வழக்கமாக இன்றும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. மூகாம்பிகை அம்மன் நமக்கு சொல்லும் வாழ்க்கை பாடம் என்னவென்றால், கல்வி வேண்டும் என்றாலும், செல்வம் வேண்டும் என்றாலும், வீரம் வேண்டும் என்றாலும், அறிவு வேண்டும் என்றாலும் அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பது இறையருளே என்பதை மூகாம்பிகை அம்மன் நமக்கு உணர்த்துகிறாள். உண்மையான பக்தியுடன் அன்னையை நாடுபவர்களை அவள் ஒருபோதும் கைவிடவே மாட்டாள் என்பதுதான் கோடிக்கணக்கான பக்தர்களின் அனுபவமாகும். போவோமா மூகாம்பிகை கொல்லூர் அம்மனை தரிசனம் செய்வதற்கு? நமக்கு எப்பொழுது அன்னை அழைப்பு விடுவிக்கிறாளோ அன்று நாம் சென்று கண்டிப்பாக பார்ப்போம். ஆனால் இன்று நம் காது குளிர, மனம் குளிர, சிந்தை குளிர அவளின் அற்புதங்களை நாம் கேட்டு மகிழ்வோம். அன்னை நம் இல்லம் தேடி, அதாவது நம் மனம் என்னும் இதயம் என்னும் இல்லத்தில் வந்து அமர்வாள் என்பது உண்மை, நம்பிக்கையான ஒன்று என்று கூறி, அம்மாவின் அருள் நம் அனைவருக்கும் கிடைக்கும். நாம் அனைவரும் நலமாக வளமாக வாழ்வோம் என்று கூறி நல்லதே நினைப்போம், நல்லதே நினைக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.